அன்பு நிறைந்த ஆன்மீக உறவுகளே, வருகின்ற பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இது வருடம் முழுவதும் வரக்கூடிய சதுர்த்திகளில் மிக சிறப்பான ஒரு நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. இந்த நாளோட விடியற் காலையில நம்ம விநாயகரை நினைத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய தடைகளையும் கவலைகளையும் பயத்தையும், வியாபார தடைகள், வேலை தடைகள், உடல் தடை, மனத்தடைகள் என எல்லாவற்றையுமே உடனடியாக கழித்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். இத இப்படி ரகசிய பலம் கொண்ட மந்திரத்தை நம்ம கூறணும் அப்படின்னா, இந்த ஒரு நாளோட காலையிலேயே நம்ம கூறி வந்தோம், விநாயகருக்கு கூறி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு நாள் விடியற் காலையில எழுந்த உடனே இந்த செயல்களை எல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கான முழு சக்தி என்ன அப்படின்னா, தடைக்கலையின் ஒரு மந்திரம் வக்ரதுண்டா அப்படிங்கிறதுல விநாயகரின் வளைந்த தும்பிக்கையை சக்தி. அது உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள், தடைகளை ஒன்றாக பிடித்து நசுக்கி தூக்கி எறிவதாக கூறப்பட்டு வருகிறது. விநாயகருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாள். இந்த ஒரு நாள்ல நம்ம நினைத்ததை நடத்தி கொடுப்பார், நமக்கு வேண்டியதை ஏற்படுத்தி கொடுப்பார், நம்முடைய பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்ப்பார் என நமக்கு வேண்டியது அனைத்தையுமே இந்த ஒரு நாள்ல விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமா கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் அப்படின்னா, பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி தினம். இந்த ஒரு நாள்ல விடியற் காலையில நம்ம எழுக்கணும். எழுந்து விட்டு விடியற் காலைன்னு அழைக்கப்படக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா இதனால ஒரு பெரிய பலனானது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இத ஆன்மீகத்துல இத பிரம்ம முகூர்த்தம் அல்லனா ஜபா சித்தி நேரம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல விநாயகரின் அருள் வேகமாக நமக்கு அதிக அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாம். அதிக பலன்களையும் நம்மளோட உடலுக்கும் நமக்கும் நம்ம நினைத்ததையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க இதை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முகம் கழுவி நீங்க அமைதியாக உட்காரணும். காலையில குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. குளிக்க முடிகிறவங்க காலையில குளித்து விடுங்கள். குளிக்க முடியாது, நான் எழுந்து இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூறுபவங்க காலையில எழுந்து உங்களுடைய முகம், கை, கால்களை நன்றாக கழுவி கொள்ளுங்கள். கழுவி அமர்ந்து கொள்ளுங்கள். வழிபாடு செய்கின்ற இடம் இல்லாம இருந்தாலும் சரி, எந்த விதமான கவலைகளும் எந்த விதமான கோபங்களும் இந்த ஒரு நேரத்துல இருக்கக்கூடாது. நீங்க இருக்கக்கூடிய இடம் அமைதியாக இருந்தாலே போதும். முழுக்க முழுக்க உங்களுடைய மனது முழுவதும் விநாயகரின் அந்த கற்பனை திறனும் விநாயகர் உங்களுடைய மனது முழுவதும் இருந்து வந்தாலே போதும். ரெண்டாவதா விநாயகரோட படத்தை எடுத்து நீங்க வைத்துக் கொள்ளணும். விநாயகரோட படத்தை எடுத்து உங்களுடைய உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டாலும் சரி, இல்லைன்னா பூஜை அறையில எடுத்து வைத்தாலும் சரி. பூஜை அறை இருக்கிறவங்க பூஜை அறையில இருந்து கூறுங்க. பூஜை அறையில இல்ல, நான் வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூறுபவங்க நீங்க விநாயகருடைய உருவகப்படத்தை வடக்குலையோ இல்லைன்னா கிழக்கு திசையோ பார்த்து அமர்ந்து கொண்டு விநாயகரின் உருவகப்படத்தை எடுத்து உங்களுடைய முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து விட்டு மனது முழுவதும் நீங்க விநாயகர் நினைத்துக் கொள்ளுங்கள். விநாயகரை நினைத்து அவரை நோக்கி உங்களுடைய மனம் செல்லணும். எந்த விதமான தடைகளும், எந்த விதமான பிரச்சனைகளும், எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க விநாயகரை மட்டுமே நீங்க நினைக்கணும். நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும். ஒரே ஒரு சிறிய தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றிக்கிட வேண்டும். அந்த சிறிய தீபமானது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம், இல்லைன்னா நெய் தீபமாக இருக்கலாம். அந்த ஒரு தீபத்தை அந்த விநாயகரின் உருவக படத்திற்கு முன்பு ஏற்றிக்கொள்ளுங்கள். இரண்டும் விநாயகருக்கு உகந்த ஒரு தீபங்கள் தான். எந்த ஒரு தீபத்தை உங்களால் ஏற்ற முடியுமோ அந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு பின்னர் மந்திரத்தை நீங்க ஜபிக்க தொடங்கணும். அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது சத்தமாக கூட சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லி வந்தாலும் பரவாயில்ல. ஆனா சிறிய ஒரு சத்தத்துல சொன்னீங்க அப்படின்னா அதிக ஆழமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மனதிற்குள் சொன்னாலும் அதிக அளவுக்கு பலன் இருக்காது. அதிக சத்தத்துடன் சொன்னாலும் அதனுடைய பலன் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த ஒரு மந்திரத்தை சிறிதளவுக்கு வெளியே சத்தம் கேட்கிற மாதிரி சிறிதளவுக்கு நீங்க கூற வேண்டும். அப்படி சிறிதளவுக்கு உங்களுடைய மனசுல இருந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 108 முறைகள் கூறணும். அப்படி 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது விநாயகரின் அருள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதால 108 முறைகள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுனீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக விநாயக பெருமான் மாற்றி அமைப்பார். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு நாள்ல இருக்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை எப்படியாவது நீங்க 108 முறைகள் கூறி பாருங்கள். பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும்.
எனவே நீங்க விடியற் காலையில இருந்து சொல்ல வேண்டிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரம் மிகவும் அரிய ஒரு மந்திரமாக கருதப்பட்டு வருகிறது. ஓம் வக்ரதுண்டாய ஹீம் பத் ஸ்வாக. ஓம் வக்ரதுண்டாய ஹீம் பத் ஸ்வாக. இதுதான் இந்த விநாயகருக்குரிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இது மிக அரியதும் மிக வேகத்தில் தடைகளை கலைத்து விடக்கூடிய ஒரு ஆஸ்திர மந்திரமாகவும் இந்த ஒரு மந்திரமானது கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தோட பலன் என்ன அப்படின்னா, வக்ரதுண்டாய அப்படிங்கிறது விநாயகரின் வளைந்த தும்பிக்கையோட சக்தியை குறிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகளை ஒன்றாக பிடித்து நசுக்கி தூக்கி எறிவதாக கூறப்படுகிறதாம். அடுத்ததாக ஹீம், இது பீஜ சக்தியை உருவாக்கும். ஹீம் அப்படிங்கிறது அக்னியின் சக்தி. இது பீஜம், அதாவது நம்மளுடைய உடல்லையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜியை உடனே எரித்து கொள்ளு விடுவோம். அந்த அளவுக்கு இதனுடைய சக்தியானது அந்த ஒரு மந்திரத்தில் இருக்கும். அடுத்ததாக பட்டு என்பது வெட்டி தூக்கக்கூடிய சக்தி. பட்டு அப்படின்னாலும் பீஜம் தான். கர்ம தடைகளை வெட்டும், கண் திருஷ்டியை தடுக்கப்படும், எதிரிகளை தானாகவே விலக்கிவிடும். சுவாகா அப்படிங்கிறது பூர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. நீங்க செய்யக்கூடிய ஜபத்தையும் வேண்டுதலையும் விநாயகர் அதை முடித்து கொடுப்பார் அல்லவா, முடித்து கொடுப்பதற்குத்தான் இந்த சுவாகா அப்படிங்கிறத நம்ம கூறுறோம். அதனால இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறும் பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம 108 முறைகள் கூறணும் அப்படின்னா மிக பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாராங்க. இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதனால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, வாழ்க்கையில இருந்த தடைகள் உடனே அகலும். அது வேலை தடை, வியாபார தடை, குடும்ப தடை, விமானம் போன்று பறந்து செல்லக்கூடிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளுக்கு ஒரு முழு தீர்வானது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். மனிதனால் வராத தெய்வீக பாதுகாப்பு, விநாயகரின் காப்பு. சிக்கல்கள் சுழன்றாலும் உங்களை தொடாது. உங்களை சுற்றி பிரச்சனைகள் வரும், ஆனா அந்த பிரச்சனைகளால உங்களுக்கு எதுவும் ஆகாது. பிரச்சனைகள் அதுவாகவே திரும்பி போய்விடும். இதற்கெல்லாம் காரணம் விநாயகருடைய பாதுகாப்பு சக்தி. அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்கள் மீது இருக்கும். நடக்காமல் இருந்த வேலைகள் கூட தானாகவே நிறைவேறும். அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளையும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுவதனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கண் திருஷ்டி, சாபம், கெட்ட சக்தி அனைத்துமே நீங்கும். எனவே இதை நீங்க கூறுவதனால உங்களுடைய கண் திருஷ்டி, மற்றவங்க உங்க மீது வைத்திருக்கிற பொறாமைகள் என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை இந்த ஒரு மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகள், தகராறு, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தானாகவே உங்களை விட்டு விலகிவிடும். வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும். அதை யார்கிட்ட போய் கூறினாலும் அதற்கு ஒரு விடை தெரியாம நீங்க உங்க மனதிற்குள்ளேயே நீங்க வைத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். மாணவர்களுக்கு அதிக ஞாபக சக்தி பெறுவதற்கு உங்களுடைய மாணவர்களையும் இந்த ஒரு நேரத்தில் எழுந்து அவர்களையும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எப்படியாவது கூற சொல்லுங்கள். முக்கியமா வக் என்பது அறிவை திறந்திடும் கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. எனவே அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூற முடியவில்லை என்றாலும் 21 முறைகளாவது நீங்க குழந்தைகளை இந்த ஒரு நேரத்தில் கூற சொல்லுங்க. நிச்சயமா அவர்களுக்கு இங்க பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்ட பணி வேலைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்தபடி முடியும். ஒரு நாளில் நடக்க வேண்டிய விஷயம் வாரங்களாக தாமதமாகி இருந்துச்சு அப்படின்னா இந்த சதுர்த்தி நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் உடனடியாக நடந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே உங்களுடைய குழந்தைகளையும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். தடைப்பட்ட பணி வேலைகள் இந்த ஒரு நாள்ல முடியும். ஒரு வாரமா தாமதமாகிட்டு இருந்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நிச்சயமா அந்த தாமதங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். உடல் அதனுடன் சேர்த்து மன அமைதி ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைப்பதற்கு விநாயகரின் ஆசி, விநாயகரின் மந்திரம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு நாள்ல கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு நாளா விநாயகருக்குன்னு மிக சிறந்த ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. இந்த நாள் விடியற் காலையில ஓம் வக்ரதுண்டாய சீம் பத் ஸ்வாக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய திருப்பத்தை உங்களாலேயே உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். விநாயகரின் அருள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய முயற்சிகளையும் ஒளியால் நிரப்பட்டும். மறக்காம இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இதனை செய்து வாழ்க்கையில பயன்பெறாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செயலை அவர்களையும் செய்ய சொல்லி அவர்களையும் வாழ்க்கையில பயன்பெற சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை
மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.